ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது பானிபட் போர் முடிஞ்சு 500வது வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு. அதாவது ஏப்ரல் 21 1526ல எக்ஸாக்ட்டா இதே நாள் தான் இல்லையா? சோ இந்த முதலாவது பானிபட் போர் நடந்திருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா 3 பானிபட் போர்கள் நமக்கு நடந்திருக்கும். அத பத்திலாம் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த போர் முதலாவது பானிபட் போர் பார்த்தீங்கன்னா, வரலாற்றுல ஒரு திருப்புமுனை அப்டின்னே சொல்லலாம். அதாவது டெல்லி சுல்தானுடைய ஆட்சி முடிவுக்கு இந்தியாவுல முகலாய சாம்ராஜ்யம் தங்களுடைய ஆட்சிய ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த போர் யாருக்கெல்லாம் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, பாபருக்கும், இப்ராஹிம் லோடிக்கும். பாபர் பார்த்தீங்கன்னா தைமூர் வம்சத்தை சார்ந்தவர். அவர்தான் முகலாய சாம்ராஜ்யத்தை இந்தியாவுல உருவாக்குறாரு. அதாவது இப்ராஹிம் லோடி பாத்தீங்கன்னா லோடி வம்சம், அதாவது டெல்லி சுல்தானுடைய கடைசி அரசர். இவங்களுக்கு தான் நடக்கும். இப்போ என்ன நடக்கும் பாருங்க, இந்த இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சி மேல அதிருப்தியில இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பஞ்சாப்ல ஆளுநரா இருந்த தௌலத் கான் லோடி, அவருடைய மாமா ஆலம் கான், இவங்க தான் பாபர இந்தியா மேல படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ படையெடுத்து வராரு. படைபலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ராஹிம் லோடிக்கு ரொம்பவே ஸ்ட்ராங். கிட்டத்தட்ட 1,00,000 படை வீரர்கள், நூற்றுக்கணக்கான போர் யானைகள் இருக்கு. ஆனா பாபருக்கு அந்த மாதிரி இல்ல. வெறுமனே 12,000 வீரர்கள் தான் இருக்காங்க. ஆனாலுமே பாபர் எளிதா வெற்றி பெற்றாருக்கு. அதுக்கான காரணம் அவர் யூஸ் பண்ண போர் நுட்பங்கள். நவீன போர் முறைகள் நிறைய யூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, துலுக்மா முறை. ஸ்கூல் புக்ல இருக்கும். இது எதிரி படையை சுற்றி வளைத்து பக்கவாட்டிலும் பின்புறத்திலும் இருந்து, அதாவது நாலா பக்கமும் சுத்தி இருந்து எதிரியை தாக்குறது. இதுதான் பின்னாடி இந்த மராத்தா ஃபாலோ பண்ண கொரில்லா வார் முறைக்கு ஒரு உதாரணமா இருந்துச்சு. அதே மாதிரி ரூமி அல்லது ஒட்டமான் டிவைஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, வரிசையா பீராங்கிகளையும் துப்பாக்கிகளையும் நிக்க வச்சுட்டு சுடுறது. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, பீராங்கி படை. அப்ப முதலா பீராங்கிகளை இந்தியாவுல திறந்த வெளியில யூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இவருதான். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸ் லாக் துப்பாக்கிகள், துபாங் அப்படின்ற துப்பாக்கிகள், துல்லியமா டார்கெட்டை தாக்கக்கூடிய துப்பாக்கிகளையும் பயன்படுத்துறாங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் அந்த போர்ல என்ன நடந்துச்சு, சுல்தானிய ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா, சோ போர்க்களத்திலே இப்ராஹிம் லோடி கொல்லப்படுறாரு. 320 கால டெல்லி சுல்தானிய ஆட்சிக்கு முடிவு வருது. அதுக்கு முன்னால நம்மளுடைய கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் கிளாஸ் உங்களுக்கு வேணுமா, ஜஸ்ட் 500ல உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளாஸ் கிடைக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் பேட்ச் தெளிவான விளக்கங்களோட உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி முடிச்சோட தெளிவான விளக்கங்கள் நடக்கும். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 27ஆம் தேதி நம்ம பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பாலிட்டி கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். விரிவாக இருக்கும். அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும். அந்த டாபிக் முடிஞ்சோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்ற ஸ்டைல்ல போவோம். ஓகேங்களா? சோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாருங்க, முகலாய ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது. பாபர் டெல்லியை கைப்பற்றாரு. சோ முகலாய பேரரசை ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அவர் 1930 வரை இருந்திருப்பாரு. ஒவ்வொரு வருஷமும் போர் நடந்துட்டே இருக்கும். எல்லாத்துலயும் வெற்றி பெற்று வந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அங்க ஃபைனலா என்ன முடிக்கிற பாருங்க. முக்கிய அம்சம் பாத்தீங்கன்னா பானிபட் எங்கனா இப்ப இருக்கிற ஹரியானால தான் பானிபட் இருக்குது. நடந்த தேதி ஏப்ரல் 21 1526. வெற்றி பெற்றவர் முகமது பாபர், தோல்வி அடைந்தவர் இப்ராஹிம் லோடி. முக்கிய ஆயுதம் பாத்தீங்கன்னா பீராங்கியும் வெடிமருந்தும் தான் இல்லீங்களா? சோ முதலாவது பானிபட் போர் இது முடிஞ்சு. இரண்டாவது பானிபட் போர் எப்ப நடந்ததுன்னா 1556. இதுல யாருன்னா அக்பர். ஓகேங்களா? சோ இவருடைய பேரன்னு சொல்லலாம். அக்பருடைய காலத்துல நடந்திருக்கும். எதிர்த்தாப்புல யாரா ஹெமு இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சோ அதாவது ஹெமு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அக்பர் சின்ன வயசுல இருந்திருப்பாரு. அவருடைய தளபதியான பைரம் கான் தான் முன்னிலை பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? சோ இதுல ஈஸியா யார் வின் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா அக்பர் வின் பண்ணிருப்பாரு. அடுத்தது மூன்றாம் பானிபட் போர் பாத்தீங்கன்னா மராட்டியர்கள் டைம்ல நடந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு பக்கம் மராட்டியர்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அகமது ஷா அப்தாலி. ஓகேங்களா? சோ இதையும் நீங்க பாத்துக்கோங்க.